மாரடைப்புக்கும் கார்டியக் அரெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது 2ல எது ஆபத்தானதுன்னு லலிதா காஞ்சிபுரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. மாரடைப்புங்கிறதும் கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறதும் ஏறத்தாழ ஒரே விஷயந்தான். இப்போது நம்முடைய இதயம் துடித்து கொண்டு இருக்கிறது. அது பம்புன்னு வச்சுக்கோங்க. எப்படி ஒரு பம்பு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் தண்ணீர் போகுமோ அந்த மாதிரி இந்த இதயம் என்ன பண்ணிக்கிறது, இது சுருங்கி விரிந்து கொண்டு துடித்து கொண்டே இருக்கிறது. இந்த மூமெண்ட்னால அது கொடுக்குற அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், அந்த ப்ரெஷர், இதனால் ரத்தம் இதயத்திலிருந்து வெளியில் தள்ளப்படுகிறது. அது இரத்த நாளங்கள் வழியாக உடம்பு முழுக்க சுற்றி அதுக்கப்புறம் திருப்பி உடம்புல இருக்கிற மற்ற பாகங்கள்லேருந்து மறுபடியும் இதயத்துக்கு வருது. இதுக்கு தான் நம்ம சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம், இரத்த சுற்றோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்கே ஃபுல் ப்ரெஷர் கரெக்டாக இருந்தால் தான் இந்த ரத்தம் புறப்பட்டு இரத்த நாளங்கள், குறிப்பாக இரத்த நாளங்களில் 2 வகை உண்டு. ஒன்று, இதயத்திலிருந்து உடம்பினுடைய பல பாகங்களுக்கு இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நாளங்கள். இதுக்கு ஆங்கிலத்தில் ஆர்ட்ரின்னு சொல்லுவாங்க, தமிழில் தமனி அப்படின்னு சொல்லுவோம். மற்ற பாகங்கள்லேருந்து உடம்பினுடைய கடைசி பாகங்கள், இப்போ விரல் நுனி, கால் விரல் நுனி, இப்போ அந்த பாகங்கள்லேருந்தெல்லாம் ரத்தத்தை மீண்டும் ஏற்கனவே போயிட்ட ரத்தத்தை அப்படியே அங்கேருந்து கலெக்ட் பண்ணி இதயத்துக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு சிரைன்னு பேர், வெயின்னு பேர். இது ஆர்ட்ரி, இது வெயின். இப்போ என்ன விஷயம்னா, இங்கே கரெக்டான ப்ரெஷர் இருந்தால் தான் ஆர்ட்ரி முழுக்க போய் ஆர்ட்ரியில் கடைசியில் கேப்பிலரிஸ் இருக்கிற இடம் வரைக்கும் அந்த ரத்தம் போக முடியும். இதை மறுபடியும் நம்ம வீட்டில் இருக்கிற பம்ப் அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னு வைங்க. சில சமயத்தில் பார்த்துருப்பீங்க, பம்ப் சரியாக வேலை செய்யலை. நம்ம வீட்டில் மோட்டார் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி பம்பு சரியாக வேலை செய்யலைன்னா, இல்லை அது கொஞ்சம் சில நேரங்களில் எலக்ட்ரிசிட்டி குறைச்சலாக வந்தது, வோல்டேஜெலாம் குறைச்சலாக வந்ததுன்னா, கொஞ்சம் கம்மியாக வேலை செஞ்சதுன்னா, கடைசியில் இருக்கிற குழா வரைக்கும் அந்த தண்ணி போகாது. நீங்கள் அதே மாதிரி ஓவர் ஹெட் டேங்க்கில் இருக்கிற தண்ணி வரணும் அப்படின்னு சொன்னால், அந்த கடைசி வரைக்கும் வரணும்னா அந்த ப்ரெஷர் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா வராது. கொஞ்சோண்டு எங்கேயோ ஒரு இடத்துல வரும், மற்ற இடத்துக்கு வராது. அதே மாதிரி தான் இந்த ஹார்ட் சரியாக முழுசாக வேலை செஞ்சால் தான் இந்த ரத்தம் கடைசி உடலினுடைய கடைசி பாகங்கள், அப்படின்னா இதயம் இங்கே இருக்குது நெஞ்சத்தில், இந்த இடத்துக்கு எனக்கு ரத்தம் வரணும் அப்படின்னா அது இங்கேருந்து எவ்வளோ தூரம் வரணும், கால் விரல் வரைக்கும் வரணும். திருப்பி இது போகிறது வீனஸ் சர்க்குலேஷனில் போகும். இப்போது இதயத்தினுடைய வேலை குறைந்தால் 100% வேலை செய்ய வேண்டிய இடத்துல அது 70% தான் வேலை செய்யுது, இல்லை 50% தான் வேலை செய்யுதுன்னா, அப்போ ரத்தம் முழுசாக கடைசி வரைக்கும் போகாது, இல்லைன்னா ப்ரெஷர் கம்மியாக போகும். அப்படி போகும்போது அந்த கரெக்டான ஃபில்ட்ரேஷன் நடக்காது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் கரெக்டாக நடக்காது, இல்லையா? இப்போ இந்த இதயம் சரியாக வேலை செய்யறதுக்கு இதயத்துக்கு என்ன தேவை? இதயத்திற்கே ரத்தம் தேவை. இதயம்ங்கிறது ஒரு மசில் பம்ப், தசை பம்ப். அது அந்த தசைகள்லாம் சரியாக வேலை செய்யணும்னா இதயத்திற்கும் ரத்தம் தேவை. அப்போ என்ன ஆகும்னா, இதயத்திலேருந்து ரத்தம் புறப்படுது இல்லையா, இந்த நாளத்தில் புறப்படுதுன்னு சொன்னேன் இல்லையா, இதில் புறப்படும் போதே ஒரு கிளை நாளம், அந்த கிளை நாளம் வழியாக இதயத்துக்கு கொஞ்சம் ரத்தம் வந்துடும். அந்த கிளை நாளம் தான் கொரோனரி ஆர்ட்ரி. இங்கே மெயினாக மகாதமனி வழியாக போகிற ரத்தத்தில் மகாதமனியிலேருந்து கிளை நாளம் அது இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு வரும். அது கொரோனரி சர்க்குலேஷன்னு சொல்கிறோம். இப்போ இந்த கொரோனரி ஆர்ட்ரியில் எங்கேயாவது அடைப்புகள் இருக்கும்போது, நீங்கள் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, 3 ஆர்ட்ரி பிளாக் ஆகிருக்கு, 2 ஆர்ட்ரி பிளாக் ஆகிருக்கு, அதுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க, இல்லை ஸ்டென்ட் போட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அது இந்த கொரோனரி ஆர்ட்ரிஸ், இரத்த நாளங்கள், கொரோனரி இரத்த நாளங்கள் இதயத்துக்கு வருபவை, அதில் பிளாக் இருக்கும்போது, அப்போ இதயத்துக்கு வரக்கூடிய அந்த இரத்தம் குறைபட்டால் இதயம் பணி செய்வது குறைந்து விடுகிறது. இப்போ மாரடைப்புன்னு எப்போ சொல்கிறோன்னா, இதயத்தினுடைய பணி குறையும் போது. இதில் இந்த பிளாக் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். இந்த கிளை கொரோனரி தமரியில் பிளாக் இருக்குது. கொஞ்சமாக பிளாக் இருந்ததுன்னா என்னாகும்? 80% ரத்தம் இதயத்துக்கு வரும்,
கொஞ்சம் பிளாக்குனா ஒரு 20% வராது, இல்லை 10% குறையும். அப்போது இதயம் வேலை செய்கிறது கொஞ்சமாக தான் குறையும், நிறைய குறையாது. இப்போ இந்த பிளாக்கே பெருசாக இருந்ததுன்னா அப்போ இதயம் வேலை செய்கிறது அதிகமாக குறையும். இதெல்லாம் லெவல், இதெல்லாமே ஹார்ட் அட்டாக் தான். இதுக்கு எல்லாத்துக்கும் பேரே மாரடைப்பு தான். மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக்னா இந்த இதயம் எங்கேயோ ஒரு இடத்தில் அடைக்கப்படுகிறது, அதனுடைய முழுமையான வீச்சில் அதால் பணி செய்ய முடியலை. கார்டியக் அரெஸ்ட் அப்படிங்கிற பெயரை எப்போ பயன்படுத்துறதுன்னா, இதயம் முழுசாக நின்று போச்சு, அரெஸ்டாகி நின்று போச்சு. அரெஸ்ட்னா நிட்ரல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ இதயத்தை ஏதோ ஒன்று அப்படியே அரெஸ்ட் பண்ணி நிறுத்திடுச்சு. என்ன, இதயத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிற ரத்தம் பிளாக் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, இது கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஆச்சுன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இப்படி பாருங்கள், இப்படி ஒரு குழாய் இருக்குது, இந்த குழாயில் ஒரு சின்ன மேடு இருக்குது, அடைப்பு இருக்குதுன்னு வைங்க, ரத்தம் பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், அது மெதுவாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். டக்குன்னு அடைச்சிச்சின்னா அப்போ மொத்தமாக இதயத்துக்கு வர ரத்தம் சடால்னு நின்று போகும்போது இதயம் உடனடியாக செயலிழக்கிறது. இந்த மாதிரி டக்குன்னு அது நிற்கும்போது, உடனடியாக செயலிழக்கும்போது தான் அதுக்கு கார்டியக் அரெஸ்ட்னு சொல்கிறோம். படிப்படியாக நின்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மாரடைப்பு வந்தது, அதுக்கப்புறம் 10 வருஷம் இப்போ நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க. அப்போது அந்த மாரடைப்புங்கிறதும் இதயத்திற்கு ரத்தம் போவது குறைவதனால் இதயத்தினுடைய பணி குறைகிறது. கார்டியக் அரெஸ்டில் இதயத்தினுடைய பணி சடார் என்று திடீரென்று குறைகிறது. இதுதான் வித்தியாசம். ஆபத்தானது எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கார்டியக் அரெஸ்ட் தான் இல்லையா. டக்குன்னு நின்று போச்சுன்னா அதை ரிவைவ் பண்ணுறதுங்கிறது ஒரு 2 ஃபியூ செகண்ட்ஸில், கோல்டன் ஹார்னு சொல்லுவோம், அந்த ஃபியூ செகண்ட்ஸில் இல்லை ஃபியூ மினிட்ஸில் ரிவைவ் பண்ணணும். யூஸ்வலாக 3 நிமிஷத்தில் ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா குளுக்கோஸ் அந்த ரத்தத்தில் போகிறது, மூளைக்கு போகலைன்னா இதயத்தை ரிவைவ் பண்ணால் கூட மூளை மரணம் அடைந்து விடும், மூளைச்சாவு அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே இப்போ போக வேண்டாம், இதை மட்டும் புரிஞ்சுக்குவோம். ஆனால் மாரடைப்பு அதுக்காக ஆபத்து குறைவானது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ட்ரீட் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது. ட்ரீட் பண்ணும்போது அந்த அடைப்பு, அந்த பிளாக்கை வந்து குறைக்கலாம். எப்படி குறைக்கலாம்? ஸ்டென்ட்டுன்னு போடுவாங்க. ஸ்டென்ட் போட்டால் இப்போ ரத்த நாளம் இது பிளாக்காக இருக்குன்னா இதுக்குள்ளே இன்னொரு செயற்கை நாளம், ஸ்டென்ட்டுங்கிறது அதுதான், ஒரு செயற்கையாக இன்னொரு மெட்டல் நாளத்தை அங்கே வைக்கும்போது இந்த பிளாக் இப்படி பிளாக் ஆகிறதுக்கு பதிலாக அதை இப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கு போய் அதை இப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போது ரத்தம் போவதற்கான பாதை குறுகாது. சில நேரத்தில் அந்த ஸ்டென்ட்டு சில பேருக்கு செயல்பட முடியாது ஏதோ ஒரு காரணத்தினால. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இது வந்து அடைச்சிட்ருக்கு, இதுதான் இந்த ரத்த நாளம்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் இப்படி அடைச்சிருக்கு, அந்த சுவரில் வந்து பிளாக்கெல்லாம் வந்து இப்படி அடைச்சிருக்கு. இப்படி அடைச்சிருக்கிறத ஒன்றும் பண்ண முடியல, இது பெரிய பிளாக் இருக்குன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த இடத்துல இன்னொரு டியூபு, இன்னொரு ரத்த நாளத்தை இங்கே கனெக்ட் பண்ணி அதை கொண்டு வந்து இப்படி இங்கே கனெக்ட் பண்ணால் இந்த பிளாக்கை பைபாஸ் பண்ணி ரத்தம் இது வழியாக வரும். அதுக்கு தான் பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறோம். CABGம்பாங்க, கொரோனரி ஆன்ஜியோ பைபாஸ் கிராஃப்டிங் அப்படின்னு பேர். இந்த இடத்த புதுசாக இன்னொரு நாளத்தை, வேறு எங்கேயோ இருக்கிற ரத்த நாளத்தை எடுத்து இங்கேருந்து இங்கே இந்த பைப்பை பைபாஸ் பண்ணுறது, இல்லைன்னா இதுலேயே ஸ்டென்ட் போடுறது. அது தவிர இந்த அடைசல் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்து அந்த அடைசல் வராமல் இருப்பதற்கு அதுக்கான மருந்துகள் கொடுத்து அதை குறைப்பது. சில பேருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அதனாலேயே இந்த அடைசல் வருவதற்கான வாய்ப்பு அதிகம், அப்போ அதை கண்ட்ரோலில் வைக்கிறது. நீரிழிவு இருந்தால் அதை கண்ட்ரோலில் வைக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு, மாரடைப்பு ஒரு சாதாரணமாக சின்ன லெவலில் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறதுல ட்ரீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனால் இது ஆபத்தானதுன்னு சொன்னால் கூட எந்த நேரத்திலேயும் மாரடைப்பு என்பது கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு வழிகோலி விடலாம் என்பதனால் அதற்கு சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயமான ஒன்று. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏன் மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பன்ருட்டிலிருந்து தனபால் கேட்டிருக்காங்க. இப்போது இந்த நீரிழிவு நோயாளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சர்க்கரை நோய் இருப்பவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்களுடைய ரத்தத்தில் நிறைய சர்க்கரை, பிளட் குளுக்கோஸ் நிறைய இருக்கும்போது அது இரத்த நாளங்களில் அடைப்புகளை ஏற்படுத்தும். இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படும் போது என்ன, இப்போ கொஞ்ச நேரம் முன்னால் நம்ம பேசணுமே,
இரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்பட்டால் என்ன ஆகும்? ரத்தம் எல்லா உறுப்புக்கும் போகணும். சிறுநீரகத்துக்கு போகிற இரத்த நாளத்தில் அடைப்பு இருந்ததுன்னா சிறுநீரகம் பாதிக்கப்படும், அது சரியாக செயல்படாது. இதயத்துக்கே போகிற இரத்த நாளத்தில் அடைப்பு இருந்தால் இதயம் பாதிக்கப்படும், அதுவும் சரியாக செயல்படாது. மூளைக்கு போகிற இரத்த நாளத்தில் அடைப்பு ஏற்பட்டால் மூளைக்கு கிடைக்க வேண்டிய குளுக்கோஸ் மற்ற ஊட்டங்கள் கிடைக்கலன்னா மூளை உடனடியாக செயல் இழக்கும். அப்போ என்னாகும்? பக்கவாதம், ஸ்ட்ரோக் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நோய்கள் வரும். இல்லை வேறு ஏதாவது ஒரு உறுப்புக்கு போக வேண்டிய ரத்தம் சரியாக போகலைன்னா அந்த உறுப்பு பாதிக்கப்படும். செரிமான உறுப்புகளுக்கு சரியாக போகலைன்னா செரிமானம் சரியாக நடக்காது. இது என்ன பிரச்சனை நீரிழிவுலனா, எந்த இரத்த நாளம் வேண்டுமானாலும் பாதிக்கப்படலாம். இரத்தத்தை இதயத்திலிருந்து மற்ற உறுப்புகளுக்கு எடுத்துக்கொண்டு போகிற நாளங்கள், அந்த ஆர்ட்ரீஸ், தமனிகள் என்று அழைக்கப்படுகிற அந்த நாளங்கள் அடைப்பினால் பாதிக்கப்படும் போது எந்த உறுப்பும் சிக்கலுக்கு உள்ளாகலாம். அதனால தான் டயபிட்டிஸில் என்னெல்லாம் சொல்கிறோம்? டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படிங்கிறோம். சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது நெஃப்ரோபதி வருகிறது. கண் விழித்திரை பாதிக்கப்படும் போது அங்கே போகிற ரத்தம் பாதிக்கப்பட்டு விட்டால் அந்த விழித்திரைக்கு டைரெக்டாக பக்கத்தில் போகக்கூடிய இடங்கள், விழித்திரையினுடைய சில பகுதிகளில் இரத்த நாளங்கள் இருக்காது. நீங்கள் அந்த எங்கே இருக்குது எங்கே இல்லை அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆனால் அந்த விழித்திரை பக்கத்தில் போகக்கூடிய முக்கியமான பகுதிகள் அதெல்லாம் பாதிக்கப்படும் போது ரெட்டினோபதி வரலாம். அதே மாதிரி அந்த விழித்திரையிலேருந்து போகக்கூடிய நரம்பு, அதுக்கான சப்ளை பாதிக்கப்படலாம். இப்படி பல இடங்கள் பாதிக்கப்படும் போது டயபெட்டிக் நெஃப்ரோபதி வரலாம், டயபெட்டிக் ரெட்டினோபதி வரலாம். மூளைக்கு போகிற ரத்தம் குறைவாக போகும்போது மூளை பாதிக்கப்படலாம். இதயத்துக்கு போகிற ரத்தம் குறைவாகும் போது மாரடைப்பு வருகிறது. அப்போ எந்த இரத்த நாளம் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பாதிக்கப்படலாம்ங்கிற சிக்கல் இருக்கும்போது நீரிழிவு, பிளட் சுகர் அதிகமாக இருக்க இருக்க the blood vessel can be blocked very easily. அப்போது அந்த பிளாக்னால இதயம் பாதிக்கப்பட்டால் மாரடைப்பு வருகிறது. இது இப்போ புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? இரத்த நாளம் அடைப்புக்கு உள்ளாகும் போது மாரடைப்புக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இரத்த நாளம்னு இல்லை, டயபெட்டிஸில் எந்த இரத்த நாளம் வேண்டுமானாலும் பாதிக்கப்படலாம் என்பதனால தான் நீரிழிவு நோய் இருப்பவர்களுக்கு மிகை இரத்த அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோமே, அதுவும் மாரடைப்பும் மற்ற நோய்களும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ வால்நட்டை தினமும் சாப்பிடலாமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கணும்னு சென்னையிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து கூட பல சமயத்தில் சொல்லுவோம். ட்ரை ஃப்ரூட்டுங்கிறது உலர் பழம். வழக்கமாக இந்த உலர் பழத்தில் நம்ம எதையெல்லாம் குறிப்பிடுறோன்னா திராட்சை, கருப்பு திராட்சைம்பாங்க, இல்லைன்னா உலர்ந்த திராட்சை அப்படிம்பாங்க இல்லையா? ரெய்சின் அப்படின்னு ஆங்கிலத்தில் பெயர் சொல்லுவாங்க. அந்த உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம், அதையும் கூட ட்ரை ஃப்ரூட், உலர் பழம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது நம்ம சாதாரணமாக இப்போ மாம்பழமோ சாத்துக்குடியோ ஆரஞ்சோ பார்த்திங்கன்னா அது வெட்டாக இருக்கும், அந்த ஒரு ஈரத்தன்மை இருக்கும். இதில் வந்து அந்த ஈரத்தன்மை இருக்காது. அதனால தான் அதை உலர் பழம் அப்படின்னு சொல்கிறது. பேரிச்சம்பழம் இதோட கூட சேர்த்து முந்திரி பருப்பு பயன்படுத்துவாங்க. அப்புறம் ஆல்மண்ட், பாதாம் கொட்டை பயன்படுத்துறது. இதோட வால்நட் அப்படின்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. அது பார்த்தாலே கொஞ்சம் இப்படி வளைஞ்சி 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 இருக்கும். அந்த வால்நட்டுங்கிறத ட்ரை ஃப்ரூட் அப்படின்னு தான் கிளாஸிஃபை பண்ணணும் நியாயமாக பார்த்தாக்க. ஆனால் அது வந்து ஒரு விதை, அது வந்து ஒரு குறிப்பிட்ட மரத்தினுடைய விதையும் அந்த பழத்தினுடைய மேல் பகுதியும் சேர்ந்தது தான் வால்நட். அதனால தான் அதை வந்து உலர் பழம்னு சொல்கிறது, விதை அப்படின்னும் சொல்கிறது. நட் அப்படிங்கிறதுலையும் அதை சேர்த்துக்கிறோம். ஜுக்லன்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த மரத்தினுடைய பெயர். ஜுக்லன்ஸ் ரீகியா அப்படின்னு அந்த மரம், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பழம், அந்த பழத்தினுடைய மேல் பகுதி ப்ளஸ் அதனுடைய அந்த விதை, இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம வால்நட் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வால்நட்டை தினமும் சாப்பிடலாமா, ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
உலர் பழங்களையே தினமும் சாப்பிடலாம். வால்நட், திராட்சை, பேரிச்சம் இதெல்லாம் நல்லது. பேரிச்சம்பழத்திலேயும் திராட்சையிலேயும் நிறைய இரும்பு சத்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா இரத்த சோகை இருக்கிறவங்கள கண்டிப்பாக ஒரு பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஒன்று இல்லை 2 சாப்பிட்டா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை பர் டே. ஏன்னா பேரிச்சம்பழமோ இல்லைனாக்கா வால்நட்டோ நிறைய சாப்பிட்டாக்க ஒரே நாளில் வந்து நிறைய சாப்பிட்டோன்னா நமக்கு நிறைய சத்து கிடச்சிரும், அப்படி இல்லை. அது என்ன பண்ணுவோம்னாக்க சில பேருக்கு அவங்களுடைய வயிற்று அந்த செரிமானத்தில் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தலாம். சில பேருக்கு அதனால் ஒரு வயிற்று வலி வரலாம், இல்லைனாக்கா வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். மிதமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. 1 or 2 டே அது போதும். இந்த வால்நட்டில் என்னெல்லாம் சத்து கிடைக்குது, அது நல்லது தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். வால்நட்டில் வந்து மாவுச்சத்து கொஞ்சம் இருக்குது, நிறைய ஃபைபர் இருக்குது, நார்ச்சத்துன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த நார்ச்சத்து நிறைய இருக்குது. அதில் வந்து புரதச்சத்தும் இருக்குது. ஒரு ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வால்நட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதை வந்து ஒரு 100% அப்படின்னு போட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தாக்க ஒரு 4% அதில் நீர்ச்சத்து, 15% புரதச்சத்து, கிட்டத்தட்ட 13 to 15% கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற மாவுச்சத்து, 7% நார்ச்சத்து, இதோட கூட சேர்த்து கொஞ்சம் நிறையவே அதில் கொழுப்பு சத்து இருக்குது. ஆனால் அந்த கொழுப்பு சத்தில் மிக முக்கியமானது என்னன்னாக்க பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்குது. 72% வால்நட்டில் இருக்கிற கொழுப்பில் 72% இஸ் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். குறிப்பாக சொல்லணும்னா ஆல்ஃபா லினோலிக் ஆசிட், லினோலிக் ஆசிட். லினோலிக் ஆசிடுன்னு ஒன்று இருக்குது, ஆல்ஃபா லினோலிக் ஆசிடுன்னு இருக்குது. இது ரெண்டும் நிறையவே இருக்குது. இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறதுனால என்ன நமக்கு பலன் அப்படின்னு கேட்கலாம். கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடுக்கு உண்டு. 2வது வைட்டமின் இ நிறைய இந்த ஆசிடில் இருக்குது. ஆகவே நமக்கு உடலுக்கு வைட்டமின் இ கிடைக்கிறது. உடலில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை இந்த கொழுப்பு அமிலங்கள் குறைக்கின்றன. இதோட கூட ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின் இ இருக்கிறதுனால அது கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இந்த வால்நட்டில் உண்டு. ஆன்டி ஆக்சிடென்ட் எதுக்கு வேணும் அப்படிங்கிறத முன்னாலேயே பார்த்துருக்கோம். நம்முடைய உடம்பில் வந்து தசைகள் வேலை செய்ய, உடம்பில் இருக்கிற பல உறுப்புகள் சாதாரணமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த தசைகள்லேயும் அணுக்களுக்கு இடையில் இருக்கிற அந்த இடைவெளிகளிலேயும் ஆக்சிடென்ட்ஸ் சேர்ந்துடும். ஆக்சிடென்ட்டுங்கிறது மெட்டபாலிசம் நடக்க நடக்க அதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட். ஆனால் இந்த பை ப்ராடக்ட் வந்து டாக்ஸிக்காக இருக்குது, அதாவது அதில் நச்சுத்தன்மை அதிகம். அப்போ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் சேர்ந்து போச்சுன்னா, தசை நார்களுக்கு நடுவில் நிறைய ஆக்சிடென்ட் சேர்ந்து போச்சுன்னா அந்த தசையால் அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியாது, இல்லைன்னா களைப்பு வரும். அப்போ தான் கை கால்லாம் வலிக்குது, ரொம்ப களைத்து போகுது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த ஆக்சிடென்ட்ஸ் அங்கே சேர்ந்து போகுது. அதே மாதிரி அணுக்களுக்கு இடையில் ஆக்சிடென்ட் சேரும்போது அது நச்சுத்தன்மை தரும். வெறுமன ஒரு களைப்பு மாத்திரம் இல்லை, அந்த நச்சு அது உள்ளே நிறைய இருக்க என்ன ஆகிடும்னா அது அந்த அணுக்களை பாதிக்க ஆரம்பிக்கும், அணுக்களுடைய செயல்பாட்டை பாதிக்கும். அதனால தான் அந்த ஆக்சிடென்ட்ஸ் வில் ஹாவ் டு பி ரிமூவ்ட் அவே. எப்படி ரிமூவ் ஆகும்? ஒன்று எக்ஸசைஸ் பண்ண நல்ல பிளட் சர்க்குலேஷன், நல்ல சர்க்குலேஷன் இருக்கும்போது அது ரிமூவ் ஆகும். இன்னொன்று, என்னதான் சர்க்குலேஷன் நல்லா இருந்து ரிமூவ் ஆனாலும் சில சமயங்களில் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற வேதிப்பொருள்களோடு சேர்ந்துருக்கும். அப்போ அதை பிரித்து கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவை. ஆக்சிடென்ட்ஸை அங்கேருந்து பிரித்து வெளியில் கொண்டு வந்து இரத்த சுற்றோட்டத்தில் கொண்டு வந்து அதை கழிவுப் பொருளாக உடலை விட்டு நீக்க வேண்டும். அப்போ அதை கொண்டு வரதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. அதனால தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வால்நட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய கிடைக்கிறது. இன்னொன்று, வால்நட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அதில் ரொம்ப மினிமலாக நமக்கு தேவைப்படுற நியூட்ரியன்ட், ஆனால் மினிமலாக தேவைப்பட்டால் கூட
அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து ஒவ்வொரு அணுவும் அது இன்டெகிரிட்டி குறையாமல் வேலை செய்யறதுக்கு ரொம்ப தேவை. அதனால் அந்த மாதிரியான புரத நியூட்ரியன்ஸ், அதே மாதிரி கொழுப்பு நியூட்ரியன்ஸ், சம் ஆஃப் த ஃபேட்ஸ் அண்ட் சம் ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ் இதை வந்து உடம்பால் உற்பத்தி பண்ண முடியாது. அந்த மாதிரியான சின்ன 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 அளவில் தேவைப்படுகிற முக்கியமான ஊட்டங்கள், அந்த ஊட்டச்சத்துக்களை வால்நட்டில் பார்க்குறோம். அதனால் அந்த ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய அணுக்கள் முறையாக செயல்படுவதற்கு, இன்டெகிரிட்டி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செல்லுக்கு அது இருந்தால் தான் அந்த செல் ஃபுல் பொட்டென்ஷியலில் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அப்போ அந்த ஊட்டச்சத்துக்கள் வால்நட்லேருந்து கிடைக்குது. அதனால தான் வால்நட்டை டெய்லி எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப வேண்டாம், 2 இந்த வால்நட் பருப்புன்னு சொல்லுவாங்க, அதை சாதாரணமாக புழக்கத்தில் சொல்லும்போது ஒரு பருப்பு, அது வந்து ஒரு சைஸ் இப்படி இருக்குன்னு வைங்க, அதில் ஒரு 2 பருப்பு பர் டே சாப்பிட்டா போதும். 2ஓ 3ஓ கூட சாப்பிடலாம். நிறைய நார்ச்சத்தும் இருப்பதனால அது வந்து அவ்வளவா கேலரி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது. அதனால் வெயிட் போட்டுடும் அப்படிங்கிற பயம் வேண்டாம். ஆனால் அதே சமயத்தில் நமக்கு ஊட்டச்சத்தையும் அது நன்றாக தருகிறது.